Hi guys, welcome to our channel. இப்போ பார்க்கும்போது நம்ம மகாராஜா படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பாய்ஸ் மணிகண்டன், விஜய் சேதுபதி, ஆகாஷம், நடராஜ், அருள்தாஸ் மற்றும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட எடிட்டர் வந்து பிலோமின்ராஜ், டேரக்டர் வந்து நித்தில் நம்ம குரன் பொம்மை டேரக்டரோட நெக்ஸ்ட் படம். இந்த படத்தோட ஆன்லைன் வந்து தன்னோட ஒரு சலூனில் ஒர்க் பண்ணுற மகாராஜா வந்து தன்னோட குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுக்கும்போது ஒரு லாரி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிது. அப்போ அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து அவங்க பொண்ணு மேலே வந்தது. அதனால் அந்த அதுக்கு லட்சுமி பேரை வச்சு வாரம் குளிக்க வச்சு ஒரு சாமி மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா தன்னோட பொண்ணை காப்பாற்றினால அப்படி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3 கிளை கதைகள். பாய்ஸ் மணிகண்டன் வந்து ஒரு மெக்கானிக் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு அரசியல்வாதியோட ஒரு படம் படித்தவங்க ஒரு காரை வந்து ஓட்டுறாங்க. அப்போ கண்ணாடி எடுத்துக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அடிச்சிடுறாங்க இவங்கள மணிகண்டனை. அதுக்கப்புறம் அண்ணா காஷ்யப்போட கேரக்டர் வந்து வீடு வந்து கொள்ளை அடிக்கிற கேரக்டர், யாராச்சும் பார்த்துட்டா கொலை பண்ணுற கேரக்டர். அதுக்கப்புறம் நம்ம நடராஜ் ஒரு கரெக்டான ஒரு லஞ்சம் வாங்குற கேரக்டர். ஏதாச்சும் பெருசாக பேசுனா மொத்தத்தையே பிடிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, ஒரு நெகட்டிவ் ரோல்னு சொல்லலாம், ஆன்டகனிஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் காணாமல் போகுது ஒரு நாள். அப்போ வந்து அவங்க பொண்ணு டூருக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த டிஃபன் பாக்ஸை காணான்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது காமெடி ஆரம்பிக்குது. அதுக்கு சீரியஸ் ஆகி நம்ம கருப்ட் ஆஃபீஸர் நடராஜன்கிட்ட மாட்டுறாங்க. அப்போ அவங்க 5 லட்சத்தை கண்டுபிடிச்சு. அப்போ அதுக்கு நடுவில் நடக்கிற கதை தான் இந்த படத்தோட ஆன்லைன். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் வந்து இந்த படத்தோட திரைக்கதை. ட்விஸ்ட் அண்ட் ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு சீனும். அது மாதிரி இதோட இன்டர்மிஷன் வந்து ஒரு தரமான இன்டர்வல் சொல்லலாம். விஜய் சேதுபதியோட லைஃப்பில் இப்போதைக்கு ரீசெண்ட் டைமில் விஜய் சேதுபதி படம் 15 படத்தில் வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துக்குது. அது மாதிரி இந்த 4 கிளைக்கதைகளும் ஒரு கிளைக்கதையாக கோர்வையாக வந்து ஒரு இடத்துல நிற்கும். அப்போ நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஆகாஷப் வந்து ஒரு கொலைக்காரனாக இருந்தாலும் ஒரு தன்னோட பொண்ணுக்கு ஒரு பாசமான அப்பாவாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நடராஜ் வந்து கிளைமேக்ஸில் வந்து நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் கிரே ஷேடாக வந்து எது வேணாலும் பண்ணிடலாம்னு வந்துக்கிறாரு. அது மாதிரி நம்ம சிங்கம்புலி வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆக்டிங் ஸ்கோப் வந்தது புதுசாக ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருள்தாஸ் ஃபஸ்ட் சீனில் காமெடி நல்லா பண்ணிக்கிறாரு. படம் ஃபுல்லாக ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோட போகுது, நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் வந்து படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு ஸ்ட்ரீட் த்ரில்லர் மாதிரி ஒரு கான்செப்ட். அதனால் வீடு படத்தை வந்து ஃபேமிலியோட போய் பார்க்காதீங்க. இந்த படம் வந்து ஏ தெரியல. ஆனால் இந்த படத்தில் நிறைய சீன் முகசுலிகை சீனில் வரும். தலை வெட்டுற மாதிரி சீனு, அறுக்கிற மாதிரி சீனு வரும். அதனால் வீடியோ முழுசாக பார்த்துட்டு படத்தை போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உடனே பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி இது மாதிரி படம் நடிக்க வாழ்த்துக்கள். இது மாதிரி கான்செப்ட் இனிமேட்டு நடிகன்னு